விழாக்கு வந்து கேர்டேக்கர் வந்து வச்சு விஜய் பார்த்துக்கிறது வந்து சந்தோஷமாக நினைக்கிறாங்க. நம்ம காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் இங்கே சந்தோஷமாக வந்து காவேரியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து காவேரிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தரணும். காவேரிக்கு வந்து நம்ம கொடுக்குற சர்ப்ரைஸில் அவன் மயங்கி போயிடணும். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது நடுவில். அந்த ஒரு நாள் போயிடுச்சுன்னா காவேரி நான் எம்டி போஸ்ட்டில் உட்கார வச்சுருவேன். அதுக்கெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குல்ல அப்படின்னா, சார் எல்லாமே ரெடியாக இருக்குது சார், மேடமுக்கு தேவையானது எல்லாமே, எந்த பிரச்சனையும் இல்லை, மேடம் சைன் பண்ண வேண்டியதாக உட்கார வேண்டியதான் சார் அப்படின்னு. அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கும் காவேரி வந்து இங்கே உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் காவேரி வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்புவா. இப்போ வந்து அவள் என் மேலே கோவமாக இருக்கா. ஏன்னா நான் விஜய் வெண்ணிலாக்கு தான் முக்கியத்துவம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா. இனிமேட்டு தெரிஞ்சுப்பா காவேரி நான் எந்த அளவு மனசில் நினச்சிருக்கேன், அவளை எப்படிலாம் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் காவேரிக்கிட்ட சொல்லி இங்கே நான் வந்து எம்டி போஸ்ட்டில் உட்கார வைப்பேன் காவேரியை. அப்புறமா இருக்குது காவேரி நானும் ரொமான்டிக்கில் கலக்குவோம். அதுக்கப்புறம் காவேரி நானும் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்போம். அதே டைமில் அவளும் நானும் அவ்வளோ அந்நியமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே காவேரி வந்து விஜய்கிட்ட இருக்க மாற்றம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஏன்னா அவருக்கு எனக்காகவே வந்து வெண்ணிலாக்கு கேர்டேக்கர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ராகினி வந்து ஒன்றுக்கு ரெண்டுமா போட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் உனக்காக வைக்கல, வந்து வெண்ணிலாக்காக தான் வச்சுருக்காரு, அதுவும் தாத்தா சொன்னார் தான் வச்சுருக்காரு, மற்றபடியெல்லாம் அதுக்காக வச்சுருக்காருன்னு நினச்சிக்காது அப்படின்றாங்க. உன் வேலையை பார்த்துன்னு போறியா, ஏன் தேவையில்லாமல் எங்கள் விஷயம் தலையிடுற, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு அப்படி சொல்லிட்டு டென்ஷனாகி காவேரி போகிறாங்க. இவன் சொல்கிறது உண்மைதானோ, ஒரு வேளை எனக்காக விஜய் பண்ணலையா, தாத்தாக்காக தான் பண்ணாரா, ஆனால் ஃபோனில் விஜய் அப்படிலாம் நினைக்கலையே, அவர் எனக்காக தான் பண்ணாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இவன் வேணும்னு பொறாமையில் பொங்குறா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வீட்டுக்கு வந்தோன்னு வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி அப்படின்றாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. என்ன பேசணும் அப்படின்றாங்க. நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த கேர்டேக்கர் கூப்பிட்ற, சார் இங்கே கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சார் வெண்ணிலா மேடம் வந்து உங்களை தான் சார் கேட்டுட்ருக்காங்க, காலையிலேருந்து விஜய் பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க சார், நீங்கள் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை இதெல்லாம் கொடுத்துறீங்களா சார், அதுக்கு தானே மேடம் உங்களை வச்சுருக்கோம் அப்படின்னு. இல்லை சார், அவங்க உங்களே தான் கேட்குறாங்க, பழைய நினைவுகளாக வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது சார், கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் நினைவுகளாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே சார் நீங்கள்லாம் எப்படி பழகுனீங்க அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லலாம்ல அப்படின்னோடனே, சரி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிறைய வெண்ணிலா கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. டைம் போகிறது தெரியல, காவேரிகிட்ட பேசணுன்றது விஜய் வந்து மறந்து போயிடுறாரு. வெண்ணிலா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் வந்து காவேரி வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போய் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு விஜய் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க காவேரி. எப்படியும் இவர் வந்த மாதிரி தான், எப்படி வரப்போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து போகிறாங்க. இவர்கிட்ட என்ன பேசலான்னு நினச்சேன் இன்றைக்கி, இவர்கிட்ட சாரி கேட்கலான்னு நினச்சேன், இவர் வந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிறத சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே வந்து நடக்கலையே. மறுபடியும் வெண்ணிலா கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. கேர்டேக்கர் வந்து ரெடி பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சொன்னார், ஆனால் எல்லாமே போய் அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாங்க காவேரி.